சத்தியமே தூய்மை. சத்திய சக்தியே தூய சக்தி. சத்தியத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் தூய்மை அடைந்தவர்களாய் தூய ஒரு சமுதாயத்தை படைத்திடுவோம். நம்முடைய சமுதாயத்தில் பெருகி வரும் அக்கிரமம், அநீதி போன்ற காரியங்களை நம்முடைய தூய சக்தியால் நாம் எதிர்த்திடுவோம். தீய சக்திகள் நம்மை பிரிக்கும். நம்முடைய அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் பிரித்துவிடும், மக்களையும் பிரித்துவிடும். ஆகவே சத்தியத்தை அறிந்தவர்களாய் தூய சக்தியை உடையவர்களாய் நம்முடைய மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்குவோம். தூய சக்தி நாம் அனைவரும் சேர்ந்து செயலாற்ற உதவி செய்கிறது. தீய சக்தி பிரிவினைகளையும் அநீதிகளையும் அக்கிரமங்களையும் சமுதாயத்தில் உண்டாக்குகிறது.